Simplification problem பார்த்துட்ருக்கோம். Simplify 2 to the power 2x to the power 4 minus 162 divided by x square plus 9 into 2x minus 6ன்னு இருக்குது. இப்போ இதில் 2 வந்து காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும்னா x power 4 minus 81 வரும். ஓகேவா? கீழேயும் பார்த்தீங்கன்னா x square plus 9 இந்த செகண்ட் டேர்மில் 2வை காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே என்ன வரும் x மைனஸ் 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் டு த பவர் 4 இது 3 டு த பவர் 4ன்னு எழுதிக்கிறேன். மீதி டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது எக்ஸ் மைனஸ் 3. இந்த ஃபஸ்ட் டேர்ம் இப்போ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏன் இப்படிலாம் எழுதுறோம்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 கீழே இருக்குது. ஓகேவா? இந்த டேர்ம் சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிடும். இந்த டேர்ம்லேயே திரும்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கனால இன்னமும் இது விரிச்சு எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஸோ இதில் எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா மேலே எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா?